ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டாபிக் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் படிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றையுமே தெளிவாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரியா? நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு என்னன்றதை பார்ப்போம். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு கிளவுட்ல மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஸோ வானத்தில் அப்படிதானே மழை பெய்யும். ஸோ இந்த மழையை குறித்து சம்பந்தப்பட்ட சில ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்றதை பாருங்க. த டெவில் இஸ் பீட்டிங் இஸ் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதனுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய நேரங்கள்ல வெயிலும் அதே மாதிரி மழையும் பெய்யும். பார்த்துருக்கீங்களா? ஒரே நேரத்துல வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும். அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? இது நம்ம கலோக்கையில் சொல்லும் போது எலிக்கும் பூனை கல்யாணம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அது எனக்கு சரியா தெரியல. ஆனா இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, த டெவில் இஸ் பீட்டிங் இஸ் ஒய்ஃப் அப்படின்றத உண்மையான ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதை நீங்க கத்துக்கங்க. ஸோ இதை இடியமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஷனா பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாருங்க. த sun shower damped the floor yesterday, so we could not sit on the floor. இங்க the sun shower அப்படின்றது என்னன்னா, அதாவது வெயில் அடிச்சுட்டே மழை வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தூத்தல் விழுகிறது, அதைத்தான் அங்க சொல்றாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த தரைய நனைச்சு விட்டுருச்சு. அப்போ லைட்டா தூரி நனைக்கும் இல்லையா? டேம்ப்ட் அப்படின்றது தூரி நனைக்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. டேம்ப்ட் அப்படின்றது தூரி நனைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால எங்களால நேத்து சரியா உட்கார முடியல. அந்த இடத்துல ஒருவேளை வகுப்பு ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்கல்ல, அதை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் டேம்ப்ட். சரியா? ஸோ நினைச்சு விட்டு போறது. அடுத்தது பாருங்க. லெட்ஸ் அரேஞ்ச் அ பன் ஃபைட். பன் ஃபைட் அப்படின்னா என்ன? இது நம்ம நவுனா இங்க பயன்படுத்தி இருக்கோம். ஸோ பன் ஃபைட் அப்படின்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது வேர்பா நம்ம சில இடங்கள்ல பயன்படுத்தும் பொழுது அதை பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே இது நவுனா பயன்படுத்தும் போது ஒரு டீ பார்ட்டி அப்படின்னு சொல்றோம், ஒரு செலிப்ரேஷன். ஸோ ஹே அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் சொல்றோம் பாருங்களேன். அந்த உற்சாகத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ லெட்ஸ் அரேஞ்ச் அ பன் ஃபைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டீ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் டீ கொடுத்து சந்தோஷமா என்ஜாய் பண்றது. ஸோ இதை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ ஹே அப்படின்னோடனே நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியுது. லெட்ஸ் அரேஞ்ச் அ பன் ஃபைட் அப்படின்னு சொல்லுங்க. பார்ட்டி சொல்லாதீங்க, பன் ஃபைட்னு சொல்லுங்க. அடுத்து பாருங்க. யூ கேன் விங் இட். யூ கேன் விங் இட் அப்படின்றத யார்கிட்ட சொல்லலாம்னா, இப்போ ஒரு நபர் இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷனே பண்ணல. சரியா? அப்ப அந்த நபரை பார்த்து, நீ என்ன எதுக்குவா ப்ரிப்பேர் பண்ற, உன்னால நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போய் நீயே ஆன் த ஸ்பாட் நீ என்ன செய்வ, நல்லா பேசக்கூடிய ஆள் தானே, ஸோ நீயே பண்ணிக்கலாம்ப்பா, உடனே நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ப்பா, நீயே பண்ணிடலாம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்தவித ப்ரீ பிளான்டு, அதாவது ப்ரீ ப்ரிப்பரேஷன் இல்லாமலே நான் செய்யக்கூடிய திறமை உடையவன் அப்படின்றத மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் போது கூட இதை பயன்படுத்தலாம். யூ கேன் விங் இட், யூ கேன் விங் இட் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ விங் அப்படின்னோடனே பாருங்க, ஒரு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ விங் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது கனெக்டடான சில ஃப்ரேசஸ் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர்னா வாட்டருக்கு ஏற்ற ஒரு ஃப்ரேசஸ் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி விங் அப்படின்னா விங்குக்கு ஏற்ற ஃப்ரேசஸ் மைண்ட்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன வார்த்தை, ஃபிஷ்னா ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி சில ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம மைண்ட் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். ஒரு சும்மா ஆக்ஷன் வேர்புக்கோ அல்லது ஒரு நவுனுக்கோ நம்ம மைண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். உங்க நாலேஜை அதிகமாக்குறதுக்கு நீங்க இந்த மாதிரி இந்த ஒரே வார்த்தையை வைத்து நிறைய ஃப்ரேசஸ் நிறைய இடியம்ஸை நீங்க கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆங்கிலத்துல சீக்கிரமா பேசக்கூடிய இயல்பு வரும். சரியா? அடுத்தது பாருங்க. டேக் சம்படி அண்டர் யோர் விங். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், டேக் சம்படி அண்டர் யோர் விங் அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு கீழே ஒரு மென்டரை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட்னா பொழுதுனீக்கு எனக்கே கால் பண்ணாம உங்க மென்டருக்கு நீங்க கூப்பிட்டு உங்க பக்கத்துலேயே அந்த மென்டரை வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேட்கறதுக்கு, எனக்கு இது சரி, எனக்கு தெரிய மாட்டேது, சொல்லித்தாங்க, ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ் டவுட் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே அந்த நபரை வைத்துக் கொள்வதுதான்
டேக் சம்படி அண்டர் யோர் விங். ஸோ இப்போ வந்து விங் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த செட்டைகளின் கீழே வந்து கோழி குஞ்சனா உட்காரம் பார்த்துருங்க, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு நபரை வந்து நீங்கள் உங்கள் விங்குக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ரெக்கை கூட்டம், அந்த ரெக்கை அந்த என்ன சொல்றது சரௌண்டிங்ஸ்லேயே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த வடிவமைப்பு, அந்த வாக்கியம் உருவானது. சரியா? அடுத்தது பாருங்க, டோன்ட் கிரை ஸ்டிங்கிங் ஃபிஷ், யூ ஆர் அ டேலண்டட் டீச்சர். நிறைய டீச்சர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு திறமை இருக்கு, யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னது உண்டு. அந்த டீச்சர்ஸ்க்காக தான் இந்த ஒரு ஃப்ரேஸ், டோன்ட் கிரை ஸ்டிங்கிங் ஃபிஷ். ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்க, ஃபிஷ் பார்க்குறீங்களா? ஃபிஷ் ஃபிஷ் எப்படி இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சில ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அப்படி சொங்கி மாதிரி இருக்கும். சில ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டாலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். சில பேர் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க. அவுட்வேர்டாக உங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அல்லது மற்றவங்க சொல்கிறத வச்சோ நீங்கள் என்ன செய்கிறீங்க? யூ ஃபீல் இன்ஃபீரியர். ஸ்டாப் டூயிங் தட். அப்போ உங்களுடைய திறமையை, உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் என்ன செய்யணும்? கால்குலேட் பண்ணணும். ஸோ டோன்ட் கிரை ஸ்டிங்கிங் ஃபிஷ், யூ ஆர் அ டேலண்டட் டீச்சர். நீ உன்னை நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, உன்னை வந்து ஒரு டவுன்லேயே வச்சுக்கிறாத, நீ உயர்ந்த நிலையில தான் இருக்கன்றத உணரு. ஸோ அந்த மீனிங் தான் இது. ஸோ ஃபிஷ் ஒன்று என்னடா கனெக்டடா இது வேற மாதிரி வருது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஃபிஷ் வந்து சாப்பிடும்போது ருசியாக இருக்கும், பட் அதை ஸ்மெல் பண்ணும்போது ஐயா ஃபிஷ் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரியா? எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டோட வரக்கூடியதுதான் மேக்ஸிமம் இந்த idioms அண்ட் phrases வந்து வரும் உங்களுக்கு. idioms தான் மெஜாரிட்டி, phrases என்பது ஒரு நார்மலா ஒரு சென்டென்ஸ் தான். பட் வந்து இதை இடியம்ஸவே நம்ம ஃப்ரேசஸாக தானே கன்சிடர் பண்ணுறோம். ஃப்ரேஸ்னா என்னது? ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். மீனிங் தரக்கூடிய வாக்கியங்கள், எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய நம்ம படிக்கிறோம். ஸோ தினமும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இயல்பாகவே ஆங்கிலம் நம்ம கற்றுக்கூடிய ஆசை வரும், ஒரு டிசையர் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கங்க. நம்மளுடைய சேனலை உடனே லைக் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் 1-to-1 சேரணும், இல்லை வந்து வாட்ஸ்அப் குரூப் கிளாஸ்ல சேரணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு டிசையர் இருந்தால் நம்ம நாளைக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். 21st ஜூன் நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஒரு 3 பேட்சஸ் எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை நீங்கள் தொடர்ச்சியாக சேரணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கூட சேரலாம். ஸோ சேலரி டேட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல, அந்த டேட் பொறுத்து நீங்கள் சேருங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே டயல் பண்ணுங்கள். 1-to-1 ஸ்பெஷல் கோச்சிங் ப்ளஸ் IELTS, TOEFL, OET இந்த மாதிரி ட்ரைனிங்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபோன் மூலமாக நம்ம பண்ணுறோம். அது மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்க இடத்துக்கே வந்து நம்ம அங்கே தங்கி இருந்து ஒரு 2 நாள் தங்கி இருந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட தஞ்சாவூர், கோயம்புத்தூரில் கேம்ப் செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.